பாரதத்தின் மாபெரும் இரு இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் கதையை அனைவருக்கும் புரியும் எளிமையான நிலையிலும் அதன் ஆன்மீக சாரம் மாறாமலும் நம் யூடியூப் சேனலில் இப்பொழுது பார்க்கலாம். மகாபாரதம் பாகம் 1. பிரகஸ்பதியின் சாபமும் தாராவின் குழந்தையும். பாரதத்தின் மாபெரும் இதிகாசங்களில் ஒன்றான மகாபாரதம் இன்று வரை இலக்கியவாதிகளுக்கு ஒரு வியத்தகு இலக்கிய களஞ்சியமாகவும், வரலாற்று ஆட்சியாளர்களுக்கு அதிநுட்பமான ஒரு வரலாற்று பொக்கிஷமாகவும், ஆன்மீக பாதையில் உள்ளவர்களுக்கு உத்வேகம் தரும் ஒப்பற்ற கருவியாகவும் இருப்பதோடு, வாழ்வின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் வாழ்வியல் பாடம் சொல்லித்தரும் அமுத சுரபியாகவும் திகழ்கிறது. இந்த புதிய தொடர் மூலமாக நம்முடன் பயணிக்க நேயர்கள் அனைவரும் தயாராக இருக்கிறீர்களா? வாங்கள் போகலாம். சத்குரு முழுமையான ஈடுபாட்டுடன் உங்கள் வாழ்க்கையாக இதை பார்த்தால் கதை நடந்த காலத்தில் நீங்களும் உடன் நடந்து வரலாம். வேறு யாரோ ஒருவரின் கதைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் அனுபவமாக நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என நாம் விரும்புகிறோம். இன்றைய உங்கள் நம்பிக்கைகள், சரி தவறுகள், விதிமுறைகள் என எதுவாக இருந்தாலும் அதை 5000 வருடங்களுக்கு முன் வாழ்ந்த மனிதர்களின் மீது திணித்து ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு வேண்டாம். அது நியாயமானதாகவும் இருக்காது. அவர்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்களைப் போலவே சிந்தித்து அவர்களாகவே மாறி அன்றைய வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். பூமிக்கு மற்ற உயிரினங்களுக்குமான பரிமாற்றம் அன்றைய சூழ்நிலையில் சாதாரண நிகழ்வாக இருந்தது. உங்களால் நம்பவே முடியாத பல அம்சங்கள் மகாபாரதத்தில் இருக்கிறது. நீங்கள் எதையுமே நம்பாமல் இருக்க தேவையில்லை. இப்போது 21ஆம் நூற்றாண்டில் எதையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை விட எல்லாவற்றையும் பிரித்து பார்ப்பதற்கு மதிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆனால் இப்போது இந்த கதையில் வரும் மனிதர்கள், மிருகங்கள், எச்சர்கள், கின்னார்கள், பூதகணங்கள், தேவர்கள், தேவிகள் என யாராக இருந்தாலும் அவர்களை அப்படியே நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாம் விரும்புகிறோம். அப்போதுதான் இது ஏன் இப்படி நடந்தது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். எந்த விதத்தில் இந்த கதை உங்களுடன் சம்பந்தமாக இருக்கிறது என்பதும் முக்கியமானது. பிரித்து பார்க்கும் மனநிலையோடு அணுகும்போது இந்த கதையின் உயிரோட்டத்தையும் நோக்கத்தையும் நீங்கள் தொலைத்துவிடக்கூடும். அனைவரும் காத்திருங்கள். நாம் நம்முடைய கதைக்குள் செல்லலாம்.